Hello students, good afternoon all. While attending your annual class, please be ready with your student reader book and your workbook. Now quickly open your student reader book and come on to the page number 80, SR number 23. In today's class, we are going to learn a new poem. The title of the poem is The Village. Okay students, if you come down, they given one vocabulary word, that is bustling. B-U-S-T-L-I-N-G, bustling. So bustling means moving an energetic and busy way. For example, whenever I go to the market, it is always bustling with crowded and vehicles. So bustling அப்படின்னா உங்களுக்கு என்ன மீனிங்னு புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க இல்லை ஒரு மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா அந்த பிளேஸ் எப்படிமா இருக்கும்? பீப்புளாக வந்து சும்மா சிம்பிளாக சிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? நோ, தே ஆர் வாக்கிங் ஹியர் அண்ட் தேர். தே வில் பி வெரி பிஸி இல்லையா? ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி இருப்பாங்க? அங்கேயும் இங்கேயும் பீப்புள் வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க, தென் பிஸியாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? நோ, நெக்ஸ்ட் வாக்குக்கு வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த எனர்ஜெட்டிக்கான மூவிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ்ட்லிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வொக்காபுலரி வேர்டு இந்த போயமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராண்ட். போயமோட தேர்ட் லைனில் பாருங்கள், ஸ்ட்ராண்ட், STRAND, ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்ட்ராண்ட்ஸ் மீன்ஸ் எ தின் த்ரெட் ஆஃப் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னா அதோட நம்ம இலைகள்னு சொல்கிறோம் இல்லையா? நூல் இலைகள், தமிழில் நூல் இலைகள்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் வந்து இங்கே ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா grinning, GRINNING, grinning faces. So what is mean by grinning? Grinning means smiling widely. ஸோ வந்து நல்லா நம்ம ஸ்மைல் பண்ணுறோம் இல்லையா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி லெவலில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லாவே ஸ்மைல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம்? கிரின்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சைலண்ட். சைலண்ட் மீன்ஸ் நம்ம குவைட்டாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது தான் நம்ம சைலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸிங், BUSSING, buzzing. Buzzing means making a low continuous humming sound. இந்த பீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பீஸ்னா என்னமா? இந்த வண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது பறக்கும்போது வந்து ஒரு சவுண்ட் மேக் பண்ணும், ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது அந்த ஒரு சவுண்டு கேட்கும், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லெட்ஸ் வி ரீட் a poem. During daytime, the village is bustling and bright. The sun shines down, spreading its light. The yellow mustard with its green stems sways and waves standing on the land. The grinning faces to the school they run. They scribble, read, laugh and have fun, while their parents venture out to earn. Tired and hungry, for home they return. The night time makes the village silent and dark. The cows don't move and the dogs don't bark. Everyone is fast asleep in their beds. They all are resting their tired heads. When the night is done, up comes the sun and the buzzing in the village will return. So the poem is talk about a village. What is the main idea of this poem? The poem is about the day and night scene of a village. The village வந்து பகல் டைமில் என்னென்ன ஒர்க்கு, என்னென்ன பீப்புள் வந்து பண்ணுறாங்க, நைட் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த சீனை தான் வந்து நமக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டியூரிங் டே டைமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளெலாம் வந்து வில்லேஜே வந்து ரொம்ப பஸ்ட்லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை பஸ்ட்லிங்? ஐ செட் இயர்லியர், மூவிங் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் பிஸி வே. ஸோ பீப்புள் ஆர் வெரி பிஸி, தே ஆர் மூவிங் டு ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்? பிகாஸ் இட் இஸ் த டே டைம், த சன் வில் ஸ்ப்ரெட் இட்ஸ் light. Okay, so the village is very bright in daytime. The next one, the yellow mustard with its green stems sways and waves standing on the land. So in that village they cultivated mustard plants. Mustard plant means mustard. What is mean by mustard? கடுகுன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், அதுதான் மஸ்டர்ட். ஸோ மஸ்டர்ட் பிளான்ஸ் தான் வந்து அந்த வில்லேஜில் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃப்ளார்ஸ் எப்படி இருக்குது? இட் இஸ் இன் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா the grinning faces to the school they run. They scribble, read, laugh and they have fun,
while their parents venture out to earn, tired and hungry, for home they return. So the school children are going to school. When they going to school, they are scribble, read, laugh and have some funs. Okay, then parents, what about parents? Parents will go to the work, and when they return to home, how they will be? They will be very tired. நெக்ஸ்ட் தே வில் பி வெரி டயர்ட், ஆல்சோ ஹங்க்ரி. இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குமா இல்லையா? இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, த நைட் டைம் மேக்ஸ் த வில்லேஜ் சைலண்ட் அண்ட் டார்க், த கவுஸ் டோன்ட் மூவ் அண்ட் த டாக்ஸ் டோன்ட் பார்க், எவ்ரி ஒன் இஸ் ஃபாஸ்ட் asleep in their beds, they all are resting their tired heads. When the night is done, up comes the sun and the buzzing in the village will return. So in the night time, how the village will be? The village will be very silent. In the daytime they will be very busy and energetic, but in the night time they will be very silent. The village will be very silent and dark. The cows எல்லாம் வந்து என்ன பண்ணாதுன்னு சொல்கிறாங்க? The cows don't move. The cows or dogs, எந்த ஒரு அனிமலாக இருக்கட்டும், எந்த ஒரு பீப்புளாக இருக்கட்டும், எந்த ஒரு சவுண்டுமே வந்து மேக் பண்ண மாட்டாங்க. The village will be very silent. Everyone is fast asleep in their beds. ஸோ வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இயர்லியாகவே வந்து அவங்க தூங்க போயிடுவாங்க, பிகாஸ் தே ஆர் வெரி டயர்டு. ஸோ அவங்க எல்லாமே வந்து சீக்கிரமாக பெட்டுக்கு போயிடுவாங்க. தென் த நைட் டைம் முடிஞ்சு மறுபடியும் அகெயின் வந்து சன் வந்துடுச்சு அப்படின்னா வந்து அகெயின் அவங்களோட அந்த பஸ்ஸிங் இன் த வில்லேஜ் வில் ரிட்டர்ன். ஸோ அந்த பஸ்ஸிங் மீன்ஸ் ஒரு நம்ம நைட் டைமில் சைலண்ட்டாக இருக்கும், ஓகே. பட் பகல் டைமில் எப்படி இருக்குன்னு சொன்னேன், டே டைமில் இட் வில் பி வெரி பஸ்லிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பரபரப்பான ஒரு டைம் வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த பீப்புளோட ஒர்க்கே என்னது? டே டைமில் வந்து ஒர்க் போவாங்க, பிஸியாக இருப்பாங்க ரொம்ப. நைட் டைமில் ஜஸ்ட் தூங்குவாங்க, இயர்லியாகவே தூங்கிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இதே தான் வந்து டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு ரொட்டீனாக இருக்குது. ஸோ ஒரு வில்லேஜ் அப்படின்னா அந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த போயம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? ஓகே, நவ் டேக் யுவர் SR number 21, page number 78. ரூல் நம்பர் 3, த சப்ஜெக்ட் இஸ் எ ப்ரனவுன். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில்? கொஷின் டேக் பார்த்துட்டு இல்லையா? ஸோ கொஷின் டேக்கில் ரூல் நம்பர் 2 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. நவ் we are going to see rule number 3. The subject is a pronoun. So what is mean by pronoun? He, she, it, I, we, you, இதெல்லாம் வந்து நம்ம pronoun அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நவுனோட பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வர்றது தான் நம்ம pronoun சொன்னோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஒரு கொடுத்துருக்க சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் ப்ரனவுனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் த சப்ஜெக்ட் இஸ் இந்த சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ் இஸ் ப்ரனவுன், தென் த கொஷின் டேக் யூசஸ் த சேம் ப்ரனவுன். கொஷின் அதாவது சப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ரனவுனில் வந்துருச்சு அப்படின்னா கொஷின் டேக் எதில் எதில் என்ன வரும்னு சொல்கிறாங்க? அதே ப்ரனவுன் தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கொடுத்துருக்க சென்டென்ஸில் நம்ம எப்படி பார்ப்போம்? ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ யூ வில் கம் வித் மீ டு த மார்க்கெட். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறோம். ஒய் நம்ம வந்து இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே வந்து எந்த ஒரு நெகட்டிவான வேர்டு வரல, எஸ்பெஷலி நோ ஆர் நாட் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கே வரல இல்லையா? அதனால் நம்ம இதை ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறோம். ஸோ சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேக் என்னில் க்ரியேட் பண்ணுவோம்? we have to write tag in negative manner. ஓகேவா? ஸோ நெகட்டிவாக எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நெகட்டிவாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும்? we have to concentrate on the helping verb. So what is the helping verb here? will, W-I-L-L, will is the helping verb. ஸோ will நமக்கு எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நாட் வந்து இந்த சென்டென்ஸில் இல்லாதனால நம்ம நாட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்ட் என்னவோ அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். அப்போ வில் நாட் யூன்னு வரணுமா? பட் வில் நாட்டை நம்ம ஆட் பண்ணுறப்போ சேர்த்துறப்போ என்ன ஆகும் அப்படின்னா won't. ஸோ வில் அப்படின்னு வந்துச்சு ஒரு சென்டென்ஸில் வந்திருக்கு ஹெல்பிங் வேர்பா அப்படின்னாவே நம்ம என்ன தான் போடணும் பின்னாடி? won't, W-O-N-T, won't. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் யூ இருக்குது, அதனால் நம்ம யூ போட்டாச்சு. எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து we have to add question mark. It is compulsory. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4, இஃப் தேர் இஸ் நோ ஹெல்பிங் ஆர் மாடல் வேர்பு. ஸோ ஹெல்பிங் வேர்பும் இல்லை, மாடல் வேர்பும் இல்லை கொடுத்துருக்க சென்டென்ஸில். ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே பாருங்கள், ஷீ வெண்ட் வித் மீ டு த மார்க்கெட்.
இங்கே வந்து நமக்கு ஏதாவது மாடல் வெர்போ இல்லை வந்து ஹெல்பிங் வெர்போ இருக்கா? இல்லை. வெண்ட் அப்படிங்கிறது அப்போ வந்து நமக்கு மாடல் வேர்ப் இல்லை, ஹெல்பிங் வேர்ப் இல்லை அப்படின்னா நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்? வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் த வேர்ப். வேர்ப் வந்து மெயின் வேர்ப் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே மெயின் வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்ட். ஸோ வெண்ட் அப்படிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது? நமக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. ப்ரெசண்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ வெண்ட் அப்படிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது? பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. கோ, வெண்ட், கான் இல்லையா? ஸோ இப்போ வெண்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிறனால இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். இந்த சென்டென்ஸ் எதில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸில் அந்த வேர்ப் இருந்துச்சு அப்படின்னா we have to use did. இங்கே கொடுத்துருக்காங்களா பாஸ்ட் அப்படின்னா did யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா they go with me to the market. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோ அப்படிங்கிறதா நமக்கு வேர்ப் இல்லையா? மெயின் வேர்ப். ஸோ கோ அப்படிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது? ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. என்ன ஃபார்மில் இருக்குது? ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா we have to use do. என்ன யூஸ் பண்ணணும்? டூ யூஸ் பண்ணணும். அந்த கொஷின் டேக் எதில் ஸ்டார்ட் ஆகணும்? டூவில் ஸ்டார்ட் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஷீ கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த கோஸ் வித் மீ டு த மார்க்கெட். இந்த சென்டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. பட் இங்கே வந்து கோஸ் டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்? நான் என்ன சொன்னேன்? டூ தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். பட் இங்கே டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்? அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா டஸ் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா டூ யூஸ் பண்ணணும். என்ன சிங்குலர் சப்ஜெக்ட்னா என்ன, ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்ன? அதாவது சப்ஜெக்ட்னா எது? இந்த ஃபஸ்ட்டு வரது தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஹீ, ஷீ, இட் இந்த 3ம் இல்லை அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்டில் நம்ம வந்து டஸ் யூஸ் பண்ணணும். இல்லை ஐ, வி, யூ, தே இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம டூ யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தே வந்திருக்கு, அது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட், அதனால் நம்ம டூ யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷீ, இது வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் நம்ம டஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வில். ஷீ வில் கோ வித் மீ டு த மார்க்கெட். ஸோ வில் கோ அப்படிங்கிறது தான் இங்கே வேர்பு. ஸோ வில் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இங்கே சொன்ன won't. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு சென்டென்ஸில் ஹெல்பிங் வேர்ப் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் அது அந்த வேர்ட் கூட நம்ம நாட் ஆட் பண்ணணுமா ஆட் பண்ண வேண்டாமா அப்படின்னு பார்க்குறோம். அதாவது கொடுத்துருக்க சென்டென்ஸில் நாட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நாட் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் கூட நாட் ஆட் பண்ணுவோம். அதாவது அந்த ஹெல்பிங் வேர்ப் கூட நம்ம நாட் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்டோ அதை எடுத்து எழுதிக்குவோம். அப்படி தானே? பட் அப்புறம் எப்படி எழுதணும்? அந்த நாட் அப்படிங்கிறத வில் நாட் அப்படி எழுதாமல் won't. அப்புறம் எப்படி எழுதுவோம்? ஆர் நாட் அப்படி இல்லாமல் ஆரின்ட். ஷார்ட் ஃபார்மில் எழுதணும் கொஷின் டேக் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 5 பாருங்கள். இஃப் த சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ எம் தென் த கொஷின் டேக் ஸ்டார்ட்ஸ் வித் ஆர். ஸோ இங்கெல்லாம் என்ன சொன்னேன்? நான் என்ன ஹெல்பிங் வேர்ப் வருதோ அதை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க? ஆர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏஆர்இ ஆர் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஐ எம் கம்மிங் வித் யூ டு த மார்க்கெட். ஸோ இங்கே ஆம் அப்படிங்கிறத நமக்கு வேர்பாக வந்திருக்கு. ஸோ அந்த ஆமுக்கு பதிலாக நம்ம ஆர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஆர் போட்டாச்சு. கொடுத்துருக்க சென்டென்ஸில் நாட் இல்லை, அதனால் நாட் ஆட் பண்ணுறோம். ஆர் நாட் ஆட் ஆகிறப்ப ஆர்ன்ட்டு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் இருக்குது நமக்கு? ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் ஐ. ஸோ நம்ம இங்கே ஐ போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின் மார்க் ஆட் பண்ணிக்கோம். இதுக்கு பேர் தான் என்னது? கொஷின் டேக். ரூல் நம்பர் 6. இஃப் தேர் இஸ் நோ ப்ரனவுன் இன் த சப்ஜெக்ட், இஃப் த சப்ஜெக்ட் இஸ் நாட் அ ப்ரனவுன், then we need to use a related or appropriate pronoun in the question tag. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரனவுன் தான் வந்து சப்ஜெக்டாக வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ, தே, ஐ, யூ இதெல்லாமே ஒரு ப்ரனவுன் இல்லையா? ஸோ அதில் வந்து அது வந்து சப்ஜெக்டாக வந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ் என்ன சப்ஜெக்டாக வந்திருக்குது? மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஆர் நம்ம எப்போ போல் எடுத்துருவோம். இங்கே வந்து வேர்ப் இருக்குது, ஆர் எழுத்தாச்சு. சென்டென்ஸில் நாட் இல்லை, அதனால் நாட் ஆட் பண்ணி ஆர்ன்ட்டு எழுதியாச்சு. தென் இங்கே பின்னாடி போடுறது நம்ம எப்போ இன்னுமே ஒன்றும் சப்ஜெக்ட் தூக்கி போட்டுருந்தோம். இப்போ சப்ஜெக்ட் வந்து இங்கே மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எழுதுவீங்களா? நோ. மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் கொடுத்துக்கிறாங்க, ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல். ஸோ வி ஹாவ் டு ஆட் தே. இல்லை இந்த இடத்துல மை ஃப்ரெண்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போவும் அவன் வந்து மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஹீ ஆர் ஷீ யாராக வேணா இருக்கலாம். ஸோ நேம் கொடுத்துருந்தாங்க, மை ஃப்ரெண்டுக்கு பதிலாக ராஜான்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆர்ன்ட் ஹீ. இதே கேர்ள் நேம் கீதான்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆர்ன்ட் ஷீ.
ப்ளூரலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தே. அனிமல்ஸ் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா இட். நான் லிவிங் திங்கோட நேம் முன்னாடி சப்ஜெக்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா இட் ஆர்இன்ட் இட் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து கொஷின் டேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now take your workbook and come on to the page number 81. Sorry, page number 79. Bustling. Draw a line to match each word with its meaning. So, first word bustling. Bustling means moving in energetic and busy way. Next question, strands. Strands means a thin thread of something. The next one is grinning. Grinning means smiling wildly. Next one, silent. Silent means quiet. Next word, buzzing. Buzzing means make a low continuous humming sound. Okay, now move on to the page number 80, worksheet number 21. First question, tick the correct answers for the given questions. So what they ask in the first question, in which of the following can you hear buzzing? So answer is bees. So silent library நம்மளால buzzing sound கேட்க முடியாது, train engine buzzing sound கேட்க முடியாது. So we can hear the buzzing sound from bees. B-E-S, bees. The next question, which of the following words can be compared to a strand? So answer is wool, W-O-O-L, wool. Next question, among which of the following places can you see bustling? So answer is at train station. So bustling means moving an energetic way இல்லையா? ஸோ எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பீப்புள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மூவ் ஆகிட்டு இருப்பாங்க? ஏ ட்ரெயின் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், த வில்லேஜ் போயம் நம்ம லேர்ன் பண்ண இல்லையா? ஸோ அதில் ஹவு மெனி ஸ்டான்சாஸ் இருக்குது, மஸ்டர்ட் பிளான்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் வந்து நைட் டைமில் என்ன நடக்குது, இந்த மாதிரியான கொஷின்ஸ் ஈஸியாக தான் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ நைட் டைமில் வந்து பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க, அதாவது ஹோம் ரிட்டர்ன் ஆகிறப்ப வந்து எந்த மாதிரியான ஃபீலில் இருந்தாங்க, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அதோட மெயின் ஐடியா என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை டு ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ் பை யுவர் செல்ஃப். ஓகே, நீங்கள் தான் வந்து எழுதணும். பிகாஸ் எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்க, நியூவாக ஒரு போயம் கொடுத்துட்டு அதுலேருந்து இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஓனாக எழுதணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் ஓனாக எழுதி பழகிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக். Zara likes to play with her young sister. ஸோ Zara likes to play with her young sister அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கான கொஸ்டின் டேக் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், என்ன வேர்ப் அப்படின்னு பார்க்கணும். ஹியர் வேர்ப் இஸ் லைக்ஸ். லைக்னு வராமல் லைக்ஸ்னு வந்திருக்கு. ஸோ எஸ் சேர்ந்து வந்திருக்கனால டஸ் யூஸ் பண்ணுவோம். ஜாரா அப்படிங்கிறது ஒரு கேர்ள். ஸோ டஸ் ஷீ. சென்டென்ஸில் நாட் இல்லாதனால டஷ்ன்ட் சி. ஸோ ஆன்சர் இஸ் டஷ்ன்ட் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ ஆம் ரைட்டிங் எ ஷார்ட் ஸ்டோரி. ஸோ ஆன்சர் இஸ் ஆர்இன்ட் ஐ. பிகாஸ் இஃப் த சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ ஆம், வி ஹாவ் டு ரைட் ஆர். ஸோ ஆர்இன்ட் ஐ. Next question, Manu did not know how to solve the problem. So did அப்படிங்கிற வேர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, நாட் கொடுத்துட்டாங்க. ஸோ we do not write not in the tag. So did Manu is a boy. So did he. Answer is did he. Next question, elephants prefer to live in their groups. Answer is don't they. Answer is don't they. Next question, he spoke too soon. Spoke is in the past form. So past formல இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், did யூஸ் பண்ணணும். சென்டென்ஸில் நாட் இல்லை, அதனால் நான் நாட் ஆட் பண்ணுறேன். அப்போ did not, didn't, he இருக்கு. அப்போ ஆன்சர் இஸ் didn't he. Next question, their daughter was not present yesterday. So was is the verb. We have the word not in our sentence, so we no need to write not. So was their daughter அப்படிங்கிறது she, ஒரு கேர்ளை வந்து
கேர்ளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டாட்டர்னு சொல்லுவோம். பாயாக இருந்துச்சுன்னா சன்னு சொல்லியிருப்போம். ஸோ வாஸ் ஷீ. நாட் ஏன் நம்ம போடல, சென்டென்ஸ்லேயே நாட் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் வாஸ் ஷீ. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் த ஃபாலோயிங் டெல்லிங் சென்டென்சஸ் டு கொஷின் சென்டென்சஸ் பை ஆடிங் எ கொஷின் டேக். ஸோ நமக்கு என்ன ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம கொஷின் சென்டென்ஸ் தான் மாற்றணும். எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி டாபிக் அப்படி தானே பார்த்தோம். ஸோ சாங் அப்படின்னு வந்திருக்கு, ஷீ சாங் ஆல் த வே ஹோம். ஸோ நமக்கு இங்கே ஹெல்பிங் வேர்ப் இல்லை அப்படின்னா டிட் யூஸ் பண்ணுவோமா, பாஸ்ட் ஃபார்ம். சாங் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிறனால நம்ம டிட் யூஸ் பண்ணுவோம். டிட் ஷீ சிங், சிங் சாங் சங். இப்போ நம்ம கொஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன பண்ணிடுவோம், அதோட பேஸ் ஃபார்முக்கே கொண்டு போயிடுவோம். இப்போது டிட் ஷீ சிங் ஆல் த வே ஹோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மீதி இருக்கிற எல்லா கொஷனுக்கும் நீங்கள் தான் ஆன்சர் எழுதணும். ப்ராக்டிஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ வென்ட்னு இருக்குது. ஐ வென்ட் டு த தேட்டர் கிளாஸ் எஸ்டர்டே. ஸோ வென்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால டிட் ஐ டு த தேட்டர் கிளாஸ் எஸ்டர்டே. He did not finish his homework. Did he not finish his homework? ஸோ இதுக்கு மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். we will meet in the next class. இனிமேலாம் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் எப்படி இருக்கும், நீங்களாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். எல்லா ஆன்சரும் நானே வந்து சொல்லித்தர மாட்டேன். ஓகேவா? ஸோ எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.